Hello guys, welcome back to the editorial session. So today's editorial is about first topic la enforcement directorate. So நம்ம ஒரு பிரியாரா ஒரு எடிட்டோரியல்ல பார்த்தோம். இந்த மாதிரி CBI க்கும் enforcement directorateல வர்க் பண்றவங்களுக்கு அதாவது ஹெட்டா இருக்காங்களே அவங்களுக்கு டென்யூர் பீரியட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா just 2 years தான் ஓகேவா. ஆனா அத வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு அமெண்ட்மென்ட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு தெரியும் இல்லையா அமெண்ட்மென்ட்ன்றது ஒரு சேஞ்சஸ் ஓகேவா. அவசர கால சொல்லுவாங்களே அவசர கால திட்டம்னு அதான் அமெண்ட்மென்ட்ஸ் இன் தி சென்ஸ் ஒரு லாவை சேஞ்ச் பண்றதா அந்த அமெண்ட்மென்ட்ஸ் ஓகேவா. சாரி ஒரு ஆக்ட சேஞ்ச் பண்றதா அந்த அமெண்ட்மென்ட். சோ அந்த அமெண்ட்மென்ட் படி இப்போ என்ன பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா EDல CBIல வர்க் பண்றவங்களுக்கு டென்யூர் பீரியட் ஒரு 3 டேர்ம் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். 3 ஆனுவலா 3 டேர்ம்ஸ் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க ஓகேவா. சோ அத பத்தின ஒரு டாக் தான் ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருந்தாங்க ஓகேவா. செகண்ட்ல எதை பத்தி கொடுத்திருந்தாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா மெர்க்குரி ரைசிங். ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட அந்த ஒரு மீட்டிங் நடந்திருக்கும் இல்லையா இப்போ எல்லா யுனைடெட் நேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து அட்வர்ஸாக நம்ம கண்ட்ரி அஃபெக்ட் பண்ணோம் நம்ம இந்த சென்ஸ் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசியிருந்தாங்க ஓகேவா. ஸோ அதை பற்றின ஒரு டாக் தான் செகண்டில் அதோட கான்சிக்வன்சஸ் கிளைமேட் சேஞ்ச் வந்து 3 இயர்ஸோட அதாவது ப்ரியராக 3 இயர்ஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸோட இந்த மந்த் ஜூலையில் வந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக ரெக்கார்ட் ஆயிருக்கதா சொல்லிட்டு இந்த எடிட்டோரியலில் பேசியிருந்தாங்க ஓகேவா. ஸோ அதை பற்றின எடிட்டோரியல் செகண்டில் இருந்துச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு ரெண்டுமே தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் நீட்லெஸ் மூவ் நீட்லெஸ் இந்த சென்ஸ் யூஸ்லெஸ் தேவையில்லாத ஒரு மூவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பை அலோவிங் ED chiefs continuance the SC has undermined its own authority. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா EDயோட சீஃப் செக்ரட்டரி மிஸ்டர் சஞ்சய் குமார் மிஸ்ரா ஓகேவா. ஸோ அவரோட அந்த கண்டினியூயிங் அவரோட டென்யூர் பீரியட் முடிஞ்சிருச்சு. பட் அதை வந்து இப்போ திரும்பி என்ன பண்ணியிருக்காங்க அதாவது அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துமே அவரோட டென்யூர் பீரியட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவர் ரிட்டையர் ஆகிருக்கணும் ஓகேவா. பட் என்ன ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவரோட டென்யூர் பீரியட் இன்க்ரீஸ் அதாவது இந்த சென்ஸ் தே ஹேவ் எக்ஸ்டெண்டட் ஹிஸ் டென்யூர் பீரியட். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க has undermined its own authority. ஸோ அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட ஓன் அத்தாரிட்டியை அவங்களே அண்டர்மைன் பண்ணிட்டாங்க. இந்த சென்ஸ் they have eroded, they have decreased their authority அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அண்டர்மைண்டுங்கிற வேர்ட் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். அண்டர்மைண்ட் இந்த சென்ஸ் இட் இஸ் eroded அப்படி இல்லைனா டிக்ரீஸ்ட் டிமினிஷ் என்ன வேணா வச்சுக்கலாம் ஓகேவா. இட் கம்ஸ் நோ மோர் as a shock of surprise if the Supreme Court is seen as deferring excessively to the government's wishes. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து எக்ஸஸாக கவர்மெண்ட்டோட விஷயத்தை வந்து டெஃபர் பண்ணுறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா. டெஃபர் அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா போஸ்ட்பான் பண்ணுறதுன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ டெஃபரிங் இட் இஸ் போஸ்ட்பாண்ட் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறது போஸ்ட்பான் பண்ணுறது அந்த டெஃபரான அர்த்தம் ஓகேவா. ஸோ டெட்டர்னு ஒரு வேர்டு உண்டு டெட்டர் DETER இது DEFER டெஃபர் அப்படின்னா போஸ்ட்பாண்ட் ஆர் ப்ரொகாஸ்டினேட் டெட்டர் அப்படின்னா டிஸ்கரேஜ் பண்ணுறது ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட்டோட விஷயத்தை வந்து போஸ்ட்பான் பண்றாங்க in the sense they are procrastinating it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The order allowing Sanjay Kumar Mishra head of enforcement directorate to continue till September 15 at the center's request is needlessly accommodative. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சஞ்சய் குமார் மிஸ்ரா தான் ஹெட் ஆஃப் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஸோ EDயோட ஹெட் யாருன்னா மிஸ்டர் சஞ்சய் குமார் மிஸ்ரா. அவரோட டென்யூர் பீரியட் வந்து செப்டம்பர் 15 வரையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சென்டரோட ரெக்வஸ்ட் இந்த சென்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெக்வஸ்ட்டை ஏற்று EDயோட டென்யூர் பீரியடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நீட்லெஸ்லி accommodative தேவையில்லாத ஒரு மூவ் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. It was only on July 11 that the court declared that illegal that the extensions given to Mr. Mishra in 2021 and 22. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை 11 அப்போ தான் என்ன பண்ணியிருந்தாங்க நம்ம அந்த அன்னைக்கு வந்து எடிட்டோரியல் ஒன்று வந்திருந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன்ஸை கொடுத்துருக்கதே இல்லீகல் அவரோட டென்யூர் பீரியட் எப்பயும் முடிஞ்சிருச்சு. பட் இப்போ அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தது டென்யூர் பீரியட்ல அந்த அடிஷனல் டென்யூர்ல அந்த அடிஷனல் டென்யூர் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ ஜூலை 11 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவருக்கு அடிஷனல் டென்யூர் கொடுத்ததே இல்லீகல்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் டேர்ம் பண்ணியிருந்தாங்க ஓகேவா. அட் த சேம் டைம் ஹி வாஸ் பெர்மிட்டட் டு கண்டினியூ டில் ஜூலை 31 டு என்ஷூர் தி ஸ்மூத் டிரான்சிஷன். அதே நேரத்தில் என்ன ஆகிருக்கு அவருக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க EDயோட சீஃபாக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி ஜூலை 31 வரையும் இப்போ வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரான்சிஷனுக்காக. ஸோ ED அவரோட ஒர்க் வந்து ஒரு கரெக்டாக பண்ணட்டும் அப்படின்றதுக்காக ஜூலை 31 வரையுமே அவருக்கு இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. Yet without any submission that the process to select his successor has been set in motion, the court has invoked an unfeigned larger national interest to allow him to go up to September 15. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அவரோட சக்சஸர் இந்த சென்ஸ் அவருக்கு அடுத்து யார் வர போறா அவர் யார் ரீப்ளேஸ் பண்ண போறா அப்படின்றதுக்கு ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமலே they are continuing his tenure period. அதை தான் சொல்லியிருக்காங்க செப்டம்பர் 15 வரையுமே அவர் வந்து இப்போ அவரோட போஸ்டிங் வந்து அவர் அதாவது அவரோட ஒர்க் வந்து ஒரு செப்டம்பர் 15 வரையுமே பண்ணலாம். EDயோடைய CEOவா அவர் வந்து கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இட் வாஸ் அ செல்ஃப் சர்விங் அப்ளிகேஷன் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். த ஆஸ்டென்சிபிள் ரீசன் தட் த கவர்மெண்ட் ஃபைண்ட்ஸ் ஹிஸ் சர்வீஸ் indispensable that he is helming the country's efforts to demonstrate its framework to counter money laundering and the financing of terrorism during the country review before the Financial Task Action Force. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
ஸோ எதனால இப்போ வந்து இவரோட டென்யூர் பீரியட் எக்ஸ்டென்ல இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட் ஏன் வந்து அவங்க ஒரு வேலிடான ரீசன் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ஆஸ்டென்சிபிளான ரீசன். ஆஸ்டென்சிபிள் அப்படின்னா ரொம்ப அப்பேரண்ட், நேற்று 2 வேர்ட் பார்த்தோம் இல்லையா, அப்ஸ்கியூர் அன்கிளியர், அது பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் தான் அந்த ஆஸ்டென்சிபிள், ரொம்ப அப்பேரண்டா கிளியரா இருக்கிறது. ஓகேவா, அந்த அப்பேரண்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹிஸ் சர்வீஸ் இன்டிஸ்பென்சிபிள், அவரோட சர்வீஸ் எப்படி இருக்கா, ரொம்ப எசென்ஷியலா இருக்கு. இன்டிஸ்பென்சிபிள் இஸ் வெரி வெரி எசென்ஷியல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை தான் நம்ம இன்டிஸ்பென்சிபிள்னு சொல்லுவோம். ஓகேவா, வெரி வெரி எசென்ஷியல். ஸோ அவரோட சர்வீஸை வந்து கவர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கருதுறாங்க. தட் ஹி இஸ் ஹெல்மிங் த கண்ட்ரிஸ் எஃபர்ட்ஸ். ஸோ அவர் என்ன பண்றாரு, ஹி இஸ் ஹெல்மிங் இன் த சென்ஸ் ஹி இஸ் மேனேஜிங், ஹி இஸ் லீடிங் த கண்ட்ரி. ஓகேவா, எஃபர்ட்ஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் இட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் டு கவுண்டர் மணி லாண்ட்ரிங். ஸோ மணி லாண்ட்ரிங்க்கு அகைன்ஸ்ட் தான் இவர் ரொம்ப சூப்பரா இன்டிஸ்பென்சிபிளா ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ அதனாலையும் அண்ட் ஃபினான்சிங் ஆஃப் டெரரிசம் டியூரிங் அ கண்ட்ரி ரிவ்யூ பிஃபோர் த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இந்த FATF இருப்பாங்க இல்லையா, FATF இருப்பாங்க, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரியை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி இவர் வந்து ப்ராப்பரா எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு, ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா மெயின்டைன் பண்றாரு. ஸோ வந்து மணி லாண்ட்ரிங்க்கு அகைன்ஸ்டா இவரோட ஒர்க்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப இன்டிஸ்பென்சிபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆஸ்டென்சிபிளான ஒரு வேலிடான ரீசன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, த மல்டிலேட்டரல் பாடி அடாப்ட்ஸ் மியூச்சுவல் எவாலுவேஷன் சிஸ்டம் அண்ட் இந்தியாஸ் ஆன்கோயிங் ரிவ்யூ வில் கோ ஆன் until June 2024 when the final evaluation report may be considered at a likely plenary discussion on its compliance status. The government sought an extension of his services until October 15. Presumably because the country's agencies and institutions may be ready by then for an on-site visit by an FATF delegation. So என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த எவல்யூஷன் சிஸ்டம் வந்து ஜூன் 2024 வரையும் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அவரோட டென்யூர் பீரியட் அக்டோபர் 15 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஓகேவா, ஸோ பண்றதா சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ நம்மளோட கண்ட்ரியோட ஏஜென்சிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே FATF வந்து ரிவ்யூ பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அவரு FATF வந்து ஒரு அக்டோபர் மந்த்ல வரதா இருக்கிறதுனால அக்டோபர் 15 வரையும் இவரோட சர்வீசஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இந்த சென்ஸ் ஹி கேன் ஒர்க் ஸோ இன்டிஸ்பென்சிபிளி. ஸோ இன்டிஸ்பென்சிபிளா ஒர்க் பண்ணாங்கன்னா FATF ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிடலாம், ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரோட டென்யூர் பீரியட் அக்டோபர் 15 வரையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, as an agency that administers the law against money laundering, the ED may have a key role in preparing the country's presentations, but it is difficult to believe that the process depends on one individual. So என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ED யோட வேலை என்ன, அந்த ஏஜென்சியோட வேலை வந்து administers the law against money laundering. So money laundering against இருக்கிற லாவை வந்து administer பண்றது enforcement directorate. ஓகேவா, ED may have a key role in preparing the country presentation. So நம்ம கண்ட்ரி வந்து மற்ற கண்ட்ரிக்கு ஒரு நல்ல கண்ட்ரியா வெளில தெரியுது அப்படின்னா மணி லாண்டரிங்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த சென்ஸ் லாண்டரிங் இங்க இல்ல, நம்ம கண்ட்ரி வந்து ஒரு ரோல் மாடலா மற்ற கண்ட்ரிக்கு வெளில தெரியுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ED தான். ஓகேவா, ஸோ ED தான் மே ஹேவ் அ கீ ரோல், நம்மளோட கண்ட்ரியோட பிரசன்டேஷன் அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கோன்றதை டிட்டர்மைன் பண்றதே ED தான். ஓகேவா, பட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு பிலீவ் தட் த ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் இண்டிவிஜுவல். ஆனா இந்த ப்ராசஸ் வந்து EDயோடது மட்டும் கிடையாது, எல்லா இண்டிவிஜுவல், நானும் நீங்களும் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இந்த ப்ராசஸ்க்கு இண்டிவிஜுவலா ஹெல்ப் பண்றோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஈவன் இட் வேர் சோ நத்திங் பிரிவென்டட் த கவர்மெண்ட் ஃப்ரம் யூட்டிலைசிங் மிஸ்டர் மிஸ்ரா சர்வீசஸ் ஃபார் FATF purposes alone while leaving the directorate routine activities under his successor. So in any case, various agencies and authorities are involved in framing the country's policies on money laundering and terrorism financing. It is unfortunate that the court did not countenance arguments that highlighted these points. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா various agencies வந்து இன்வால்வ் ஆகிருக்கலாம், பட் ED plays a key role னு சொல்லிருக்காங்க. ஓகேவா, சோ ஒரு கண்ட்ரியோட ஃப்ரேம் ஒர்க், ஒரு கண்ட்ரியோட பிரசன்டேஷன் எல்லாமே வந்து வேரியஸ் ஏஜென்சிஸ் இன்வால்வ் ஆகி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கண்ட்ரியை வந்து வெளில ஒரு நல்ல கண்ட்ரியை தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக. பட் EDயோட ரோல் வந்து ரொம்ப ஒரு இன்டிஸ்பென்சிபிளான ரோல், ஒரு கீ ரோலை ப்ளே பண்றதா சொல்லியிருக்காங்க. It did raise questions as to how one person could be indispensable but ultimately choose to allow him for continue for some time. So வந்து ஒரு क्वेश्चन ரைஸ் ஆகுது, எப்படி வந்து ஒரு பர்சனால மட்டும் இப்படி இன்டிஸ்பென்சிபிளா இருக்க முடியும், அதனால தான் so he is very இன்டிஸ்பென்சிபிளா இருக்காரு. ஓகேவா, சோ இன்டிஸ்பென்சிபிளா இருக்கிறதுனால தான் அல்டிமேட்டா அவர் நாங்க சூஸ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி அவரோட டென்யூர் பீரியட் நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் அப்படி சொல்லியிருக்காங்க. One can understand that the argument that the country's image depends on a positive FATF evaluation. So மேல சொன்ன மாதிரி ஒரு நம்மளோட கண்ட்ரியோட இமேஜ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா FATF evaluation வந்து பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் நம்மளோட கண்ட்ரி வந்து ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரியா வெளில தெரியும். ஓகேவா, சோ ஒரு நம்ம கண்ட்ரியோட இமேஜ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாசிட்டிவ் FATF evaluation, but the claim that not giving Mr. Mishra an extension might result in a negative image. ஆனா ஒரு என்ன சொல்றாங்க, இப்போ வந்து நம்ம மிஸ்ராக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பீரியட் கொடுக்கல அப்படின்னா ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆயிடும், FATF வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கிடைக்காது. ஸோ இவர் இருந்தாருன்னா சூப்பரா ஒர்க் பண்ணி நம்மளோட கண்ட்ரியோட இமேஜை வந்து பாசிட்டிவா மாத்துவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகேவா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ
India's credential will be evaluated on its law systems and compliance with the global standards and not on who prepared the report. So இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்க, இந்தியாவுடைய credentials, so நம்மளோட country வந்து நம்மளோட countryயோட credentials வந்து நம்ம எப்படி countryயை லீட் பண்றோம், பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் இருக்கும். ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ற ரிப்போர்ட்டை பத்தி இருக்காது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க கடைசியா அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, சென்ட்ரோட டிசிஷனை ஏற்று சுப்ரீம் கோர்ட்டும் அதை பண்ணுறது வந்து கொஞ்சம் இல்லீகலாக தெரியுது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் கொடுத்துருக்காங்க. October 15 FATF வந்து நம்ம கண்ட்ரி எவாலுவேட் பண்ண வரதுனால ஸோ அது வரையும் அவரோட டென்யூர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வி கேன் கெட் அ பாசிட்டிவ் இமேஜ் ஃப்ரம் தெம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு கான்ட்ரவர்சியலான எடிட்டோரியலாக தான் இருந்திருக்கு. ஸோ இதுக்கான வெக்காப்ஸை நம்ம எண்ட் ஆஃப் த செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் எடிட்டோரியலில் மெர்க்குரி ரைசிங், climate change calls for a renewed sense of urgency. So the United Nations Secretary General நமக்கு தெரியும் Antonio Guterres this week reiterated the consequences of climate catastrophe that has enveloped the globe. So என்ன சொல்லிருக்காங்க, United Nations ஓட Secretary General Antonio Guterres அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த வீக் வந்து reiterated னா repeated னு அர்த்தம். ஓகேவா? So repeated the consequences of climate catastrophe. So climate-ஆல என்னென்ன catastrophe in the sense catastropheங்கிற வேர்ட்னா disaster னு அர்த்தம். ஓகேவா? So climate-னால என்னென்ன consequences வரப்போகுது, climate changes வந்து நம்ம குளோபை வந்து சரவுண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? So climate change-ஆல நிறைய challenges நமக்கு வரும், நம்ம குளோபை வந்து அதை என்வலப் பண்ணிருக்கு, கிளைமேட் எல்லாம் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ண போறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? The earth had passed from a warming phase into an era of global boiling. So warming phaseல இருந்த நம்மளோட earth இப்போ எப்படி ஆயிடுச்சா, global boilingல, era of global boilingல இருக்கு. He said at the UN headquarters in New York. So நியூயார்க்ல யூஎனோட ஹெட்குவார்ட்டர்ஸ் நமக்கு தெரியல, யூஎனோட ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க்ல இருக்கு. செக்ரட்டரி ஜெனரல் வந்து ஆண்டோனியோ குட்ரஸ். ஸோ அங்கே வந்து ஒரு மீட்டிங்ல இது சொல்லியிருக்காரு. ஓகேவா? His comments come even as a scientific evidence converges on the conclusion that July is said to be the hottest month in the last 12,000 years. So last 12,000 years எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹாட்டஸ்டான மந்த் எதுனா ஜூலை 23 தான். ஓகேவா? 2023 உடைய ஜூலை மந்த் தான் லாஸ்ட் 12,000 இயர்ஸ்ல இருந்து எடுத்த ரிப்போர்ட்ல ரொம்ப ஹாட்டஸ்டான மந்த்தா இந்த மந்த் தான் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? This was a disaster for the whole planet. Obviously 12,000 வருஷத்துல இல்லாத ஒன்று இப்போ ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா கண்டிப்பா இது ஒரு டிசாஸ்டர், நம்மளோட ஹோல் எர்த்துக்கே இது ஒரு டிசாஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. He said that noting that the short of mini ice age over next few days. So வந்து ஷார்டேஜ் ஆஃப் மினி ஐஸ் ஏஜ் அது வந்து நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் அப்படி சொல்லியிருக்காரு. ஜூலை 2023 will shatter records everywhere. So 12,000 இயர்ஸ்ல இல்லாத ஒன்று வந்து இப்போ நடந்திருக்கிறதுனால ஜூலை 23 வந்து எல்லா இடத்துலையுமே ரெக்கார்ட்ஸை ஷேட்டர் பண்ண போகுது அப்படி சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் த யூரோப்பியன் கமிஷன் காப்பர்னிக்கஸ் கிளைமேட் சேஞ்ச் சர்வீஸ் டிஸ்கிரைப்டு கண்டிஷன்ஸ் திஸ் மந்த் அஸ் ரேதர் ரீமார்க்கபிள் அண்ட் அன்பிரசிடென்டட். ஸோ ஆப்வியஸாக சயின்டிஸ்ட் வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டும் யூரோப்பியன் கமிஷன்ஸில் காப்பர்னிக்கஸ் கிளைமேட் சேஞ்ச் அங்கே இருக்கிறவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மந்த்தை வந்து ரேதர் ரீமார்க்கபிள் அண்ட் அன்பிரசிடென்டட். அன்பிரசிடென்டட் அப்படின்னா நெவர் நோன் பிஃபோர்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒன்று முன்னாடி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை டேர்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூலை மந்த்தை வந்து they have termed this July month as unprecedented னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? that means not never known before. ஓகேவா? never known before தான் நம்ம unprecedented னு சொல்லுவோம். with July seeing the hottest 3-week period on record. so 3 weeks எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாட்டஸ்டான டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதுதான் சொல்லியிருக்காங்க. average July temperature so far has been 16.95 degrees Celsius. so ஆவரேஜான டெம்பரேச்சர் ஜூலைல 16.95 degrees Celsius ரெக்கார்ட் ஆயிருக்கு. 0.2 degrees Celsius warmer than in July 2019, a record in the 174-year observational data of the European Union. So 0.2% வார்மர் ஜூலை 2019 பார்க்குறப்ப 0.2% வார்மராக இருந்திருக்கு. இந்த ரெக்கார்ட் எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 174 இயர் அப்சர்வேஷனல் டேட்டா EU எடுத்த ஒரு டேட்டாவை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வித் ஓஷன் டெம்பரேச்சர்ஸ் ஆன் தி ரைஸ் அண்ட் சென்ட்ரல் ஈக்வட்டோரியல் பசிபிக் ஓஷன் டிரான்சிஷனிங் ஃப்ரம் லானினா கண்டிஷன்ஸ். ஸோ லானினா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த எடிட்டோரியல் நம்ம அடிக்கடி இந்த லானினாங்கிற டேர்ம் எல்னினோங்கிற டேர்ம் கேள்விப்பட்டிருக்கோம். லானினா அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஒரு ரெயின்ஃபால் சீசனை தான் நம்ம லானினான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஓஷன் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு சென்ட்ரல் ஈக்வட்டோரியல் பசிபிக் ரீஜன்ல டிரான்சிஷனிங் ஃப்ரம் லானினா கண்டிஷன்ஸ். ஸோ லானினா மழை வரும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்லேருந்து இப்போ போகி எல்னினோ கண்டிஷன்ஸ்க்கு போகிறோம். ஓகேவா? அதான் ஆப்போசிட். லானினாக்கு அப்படியே ஆப்போசிட் தான் எல்னினோ. எல்னினோனா ரொம்ப ட்ரையான பீரியட் தான் நம்ம எல்னினோன்னு சொல்லுவோம். லானினா மான்சூன் இருக்கிறத நம்ம லானினான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து சென்ட்ரல் பசிபிக்ல வந்து வார்மர் ஆகிட்டு இருக்கிறதுனால லானினா கண்டிஷன்ஸ் ஃபேஸ் பண்ண இருந்த நம்ம அப்படியே ஆப்போசிட்டா எல்னினோவை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? It was widely expected that the temperatures would be warmer than that in the last 3 years. However, it is the distribution and impact of 16.95 degrees Celsius, which includes temperature in northwest China touching 52 degrees Celsius. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா 16.95 degrees Celsius வந்து ஆவரேஜா இந்த மந்த்துக்கு ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 52 degrees Celsius வந்து சைனா கான்ட்ரிபியூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. which includes temperature in northwest China. நார்த் வெஸ்ட் சைனால மட்டும் 52 degrees Celsius வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. வைல்ட் ஃபயர்ஸ் இன் கிரீஸ்
கிரீஸ்ல வந்து வைல்ட் ஃபயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் ஹீட் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சவுத் வெஸ்ட். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸோட சவுத் வெஸ்ட்ல பயங்கரமான ஹீட், கிரீஸ்ல பயங்கரமான வைல்டு ஃபயர்ஸ், சைனால ஒரு 52 டிகிரி செல்சியஸ். ஸோ இதெல்லாம் தான் அந்த 16.95 டிகிரி செல்சியஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? The extraordinarily high rains in north and western India were largely due to the prevailing monsoon conditions, were also due to the warm or air increasing atmospheric capacity to hold moisture, resulting in short torrential bursts. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்த் இந்தியாவில் வந்து பயங்கரமான ஒரு ரெயின்ஃபால், ஒரு ஃப்ளட் வர அளவுக்கு ஒரு ரெயின்ஃபால். ஸோ அதுக்கு காரணமும் இந்த கிளைமேட் சேஞ்சோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் தான். எதனால் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, வார்ம் ஏர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அதனால என்ன ஆகுது அப்படின்னா, மாய்ஸ்சரை வந்து அட்மாஸ்பியரால் ஹோல்டு பண்ணிக்க முடியல. எப்படி வார்ம் ஏர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதை வந்து நம்மளோட அட்மாஸ்பியரால் ஹோல்டு பண்ணிக்க முடியல. ஹோல்டு பண்ண முடியாதனால என்ன ஆகிருக்கு, ஷார்ட்டாக டொரன்ஷியல் பர்ஸ்டாக கொடுத்துருக்கு. இந்த சென்ஸ் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ரெயின்ஃபாலை பர்ஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோட கெப்பாசிட்டி அதால் ஹோல்டு பண்ண முடியாததுனால பர்ஸ்ட் அவுட் ஆகி ஒரு டொரன்ஷியல் ரெயின்ஃபாலாக நமக்கு போராகிருக்கு, காசிங் ஃப்ளட்ஸ் அண்ட் டிவாஸ்டேஷன். ஸோ அதுதான் அந்த ஃப்ளட்ஸுக்கு காரணம். ஸோ நார்த் இந்தியாவில் மழை பெஞ்சதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான டெம்பரேச்சர் ரைஸ் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? while climate prognostication induces pessimism, Mr. Guterres said that it was possible to limit the global temperature rise to 1.5 degrees Celsius and avoid the very worst of climate change, but only with dramatic immediate climate action. So என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, climatic procrastination வந்து pessimism இன்டியூஸ் பண்ணுது. ஓகேவா? pessimismனா ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுது. ஆனால் குட்ரஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, எங்களால் குளோபல் டெம்பரேச்சரை லிமிட் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஒரு 1.5 டிகிரி செல்சியஸ் வரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதுவும் எப்படி அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, பட் ஒன்லி வித் ட்ராமாட்டிக் அண்ட் இமீடியட் கிளைமேட் ஆக்ஷன். ட்ராமாட்டிக்காக ரொம்ப இமீடியட்டாக கிளைமேட் ஆக்ஷன் எடுத்ததுனால மட்டும்தான் அந்த ஒரு டெம்பரேச்சர், அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அட் த G20 மினிஸ்ட்ரியல் மீட்டிங் இன் சென்னை அட் த சேம் டே, the COP28 president designate Sultan Ahmed Al Jaber also emphasized the world largest economies should be more ambitious with emission cuts. So G20 உடைய மினிஸ்ட்ரியல் மீட்டிங் வந்து சென்னையில் நடந்திருக்கு. ஓகேவா? அங்கே வந்து COP28 பிரசிடென்ட் வந்து ரொம்ப முக்கியம். COP28 பிரசிடென்ட் டெசிக்னேட் வந்து சுல்தான் அகமது அல் ஜபர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேர்ல்ட் மோஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரியா இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருமே லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணணுமா, எமிஷன் கட்ஸ்ல வந்து கொஞ்சம் இனிமே கான்சென்ட்ரேட் பண்ணணும், எமிஷன் பண்றதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ வி ஹேவ் டு கர்ப் அவர் எமிஷன்ஸ் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆம்பிஷியஸாக ஒர்க் பண்ணணும். இந்த சென்ஸ் தே ஹேவ் டு ஒர்க் வெரி ரொம்ப ஒரு கிளவராக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக ஒர்க் பண்ணணும், எமிஷன் கட்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ எமிஷன்ஸை குறைக்கணும்னு சொல்லியிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. While Prime Minister Narendra Modi has promised to make India the third largest economy if his party is re-elected in the general election, it will also mean greater pressure on India to take on a greater share of the greenhouse gas mitigation responsibilities. So என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிஸ்டர் மோடி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வந்து இந்தியாவை தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் மோடி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன எலெக்ஷனில் வர 24 எலெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் நான் பிஜேபி வந்தோம் அப்படின்னா, வி வில் மேக் ஷுர் இந்தியா வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக ஆகிறதுக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் இட் வில் ஆல்சோ மீன் கிரேட்டர் ப்ரெஷர் ஆன் இந்தியா டு டேக் அ கிரேட்டர் ஷேர் ஆஃப் கிரீன் ஹவுஸ் மிட்டிகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ கிரீன் ஹவுஸை வந்து கிரீன் ஹவுஸ் எமிஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தியாவை வந்து ஒரு தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக நாங்கள் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேவா? திஸ் குட் மீன் அட்வான்சிங் இட்ஸ் நெட் ஜீரோ கமிட்மெண்ட்ஸ் ஃப்ரம் 2070 to 2050 as Mr. Guterres says, generating fossil fuel electricity by 2040. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் இப்படி சொன்னது எப்படி இருக்குன்னா, அட்வான்ஸாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட நெட் கார்பன் எமிஷன் நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட நெட் கார்பன் எமிஷன் அதாவது ஜீரோ கார்பன் எமிஷன் அந்த டார்கெட் இயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2070. ஓகேவா? ஸோ 2070க்குள்ள கார்பன் எமிஷன்ஸை ஜீரோ ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து இப்போ இவர் அப்படி சொன்னதுனால ஒரு அட்வான்சிங்காக இருக்குது. 2050க்குள்ள நம்ம அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவோம் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் குட்ரஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஃபாசில் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியை வந்து 2040க்குள்ள, ஃபாசில் ஃப்ரீ இந்த சென்ஸ் கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபாசில் ஃப்ரீயாக இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை 2040க்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்ரஸும் சொல்லியிருக்காரு. ஓகேவா? while these are the testy points on which the climate negotiations hinge, the climate it bears remaining waits for nobody. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா, climate negotiations in the sense talks வந்து நிறைய பேர் வச்சுக்கலாம், பட் climate doesn't wait for anybody சொல்லி தான் எடிட்டோரியல் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ climate change என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அட்வர்ஸான ஒரு சிச்சுவேஷனில் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ வி ஹேவ் டு மேனேஜ்னு சொல்லிட்டு தான் எல்லா கண்ட்ரீஸோட லீடர்ஸுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான வெக்காபுலரி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டர்மைண்ட், ஸோ நம்ம மேலே பார்த்தோம். அண்டர்மைண்ட் இன் த சென்ஸ் இட் இஸ் எரோடட் ஆர் டிமினிஷ், குறைக்கிறது. ஓகேவா? டிக்ரீஸ், இதுதான். ஓகேவா? அண்டர்மைண்ட்னா எரோடட், டிக்ரீஸ் ஆர் டிமினிஷ். ஓகேவா? டெஃபர் நான் முன்னாடி பேசேஜில் சொன்னேன், போஸ்ட்பாண்ட் அப்படி இல்லைன்னா ப்ரொகாஸ்டினேட்,
இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், procrastination. ஓகேவா, போஸ்ட்பான் பண்றது. அதுக்கப்புறம் டெட்டர்னு ஒரு வேர்டு சொன்னேன், DETER. டெட்டர் அப்படின்னா டிஸ்சுவேட். ஓகேவா, டிஸ்சுவேட்னா என்ன அர்த்தம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா டிஸ்கரேஜ் பண்றது. ஓகேவா, ஸோ டெஃபர் அப்படின்னா போஸ்ட்பாண்ட். ஓகேவா, போஸ்ட்பாண்ட் பண்றது, ஒத்தி வைக்கிறது தான் இந்த டெஃபர். டெட்டர் அப்படின்னா டிஸ்கரேஜ் பண்றது. இந்த ரெண்டு வேர்டும் ரொம்ப முக்கியம், குழப்பிக்க கூடாது. ஓகேவா, இன்வோக் அப்படின்னா டு கால் ஃபார் வித் earnest desire. ஸோ ஒரு டீப்பான ஒரு டிசையரோட நம்ம ஒர்க் பண்றது தான் இன்வோக்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ஒரு earnest in the sense இது வந்து டீப் அண்ட் சீரியஸ் நம்ம பார்த்தோம்ல, இதுக்கே ஒரு சினோனிம் பார்த்தோம், டீப் அண்ட் சீரியஸ்னு. ஒரு பயங்கரமான டிசையரோட ஒர்க் பண்றது தான் இன்வோக்குக்கான அர்த்தம். ஓகேவா, ஸோ டு கால் ஃபார் வித் earnest desire. ஸோ ரொம்ப டீப்பா சீரியஸா ஒர்க் பண்றது அந்த இன்வோக்கான அர்த்தம். ஆஸ்டென்சிபிள். ஸோ ஆஸ்டென்சிபிள் நான் உள்ளே சொன்னேன், அப்பேரண்ட் அப்படி இல்லைன்னா ரியல், ட்ரூ, என்ன வேணா வச்சுக்கலாம், கிளியர். ஸோ இதுக்கு நேற்று வேர்ட் நம்ம பார்த்தோம், அப்ஸ்கியூர், அப்வெஸ்கேட், ஒப்பேக், ஒப்பாசிட்டி எல்லாமே வந்து அன்கிளியர். ஆஸ்டென்சிபிள்னா கிளியர்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ குழப்பிக்க கூடாது. ஆஸ்டென்சிபிள் இஸ் அப்பேரண்ட் அப்படி இல்லைன்னா கிளியர்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இன்டிஸ்பென்சபிள். இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னா ரொம்ப எசென்ஷியல்னு அர்த்தம். ஓகேவா, இன்எவிட்டபிள்னு ஒரு வேர்டு படிச்சிருக்கோம், இன்எவிட்டபிள். இன்எவிட்டபிள் அப்படின்னா அன்அவாய்டபிள், தவிர்க்க முடியாத. ஓகேவா, இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எசென்ஷியல், இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். இன்டிஸ்பென்சபிள் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்ப டிஸ்பென்சிபிள் அப்படின்னா அன்இம்பார்ட்டன்ட், ட்ரிவியல் வரும். இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னா எசென்ஷியல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்எவிட்டபிள் இஸ் அன்அவாய்டபிள், தவிர்க்க முடியாது. ஸோ இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, அதை இன்எவிட்டபிள் இஸ் அன்அவாய்டபிள், இன்டிஸ்பென்சிபிள் இஸ் எசென்ஷியல் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம். ஓகேவா, ஹெல்மிங். ஹெல்மிங் அப்படின்னா மிஸ்டர் சஞ்சய்குமார் மிஸ்ரா வந்து ஹெல்ம் பண்றாரு நம்ம கண்ட்ரியை, ஹீஸ் ஹெல்மிங்னு பார்த்தோம். மேனேஜிங் அப்படி இல்லைன்னா லீடிங் அர்த்தம். ஓகேவா, ஸோ டு மேனேஜ் தான் நம்ம ஹெல்மிங்னு சொல்லுவோம், மேனேஜ். ஓகேவா, நெக்ஸ்ட் கவுண்டனன்ஸ். கவுண்டனன்ஸ் அப்படின்னா பெர்மிட் பண்றது அப்படி இல்லைன்னா அலோவ் பண்றது. ஓகேவா, ஸோ டு பெர்மிட் அப்படி இல்லைன்னா டு அலோவ் தான் நம்ம கவுண்டனன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ரீஇட்டரேட்டட். ரீஇட்டரேட்டட் அப்படின்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கதான் ரீஇட்டரேட்டட். ஸோ ரீஇட்டரேட்டட் இஸ் ரிப்பீட்டிங். ஓகேவா, கேட்டஸ்ட்ரோப். ஸோ ரொம்ப முக்கியம் இந்த வேர்டு. கேட்டஸ்ட்ரோப் இஸ் கலாமிட்டி அப்படி இல்லைன்னா டிசாஸ்டர். ஒரு பேர் அழிவை தான் நம்ம கேட்டஸ்ட்ரோப்னு சொல்லுவோம், கெலாமிட்டி அப்படி இல்லைன்னா டிசாஸ்டர். ஓகேவா, கேட்டஸ்ட்ரோப் இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அன்பிரசிடென்டட். ஸோ இந்த வேர்டு முக்கியம். அன்பிரசிடென்டட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து முன்னாடி நடந்திருக்காது, அதை தான் நம்ம அன்பிரசிடென்ட்னு சொல்லுவோம். இப்போ ஜூலை மந்த் வந்து 12,000 இயர்ஸ்ல இல்லாத ஒரு ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சரை ரெக்கார்ட் பண்ணிருக்கு இல்லையா, ஸோ அதை தான் அன்பிரசிடென்ட்னு சொல்லியிருந்தாங்க. அன்பிரசிடென்டட் அப்படின்னா நாட் நோன் பிஃபோர். ஓகேவா, நெவர் நோன் பிஃபோர். ஓகே, ப்ரோக்னாஸ்டிகேஷன். ப்ரோக்னாஸ்டிகேஷன் அப்படின்னா ப்ரெடிக்ஷன். ஓகேவா, ப்ரெடிக்ஷனை தான் நம்ம ப்ரோக்னாஸ்டிகேஷன் சொல்லுவோம். இதுக்கு ஒரு அடிக்கடி ஒரு வேர்டு படிப்போம், என்விசாஜ்ங்கிற வேர்டு படிப்போம். என்விசாஜ் அப்படின்னாலும் ப்ரெடிக்ட் பண்றது, ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது அந்த என்விசாஜுக்கான அர்த்தமும். ப்ரோக்னாஸ்டிகேஷன்னாலும் ப்ரோக்னாஸ்டிகேஷன் அப்படினாலும் ப்ரெடிக்ஷன் தான். ஓகேவா, முன்னாடி ப்ரொக்ராஸ்டினேஷன் பார்த்தோம். ப்ரொக்ராஸ்டினேஷனா போஸ்ட்பாண்ட், ப்ரோக்னாஸ்டிகேஷன் அப்படின்னா ப்ரெடிக்ஷன். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம். எம்பசைஸ். ஸோ ரிப்பீட்டடாக ஒரு 3 நாளாக தொடர்ந்து இந்த வேர்டை பார்த்துட்டு இருக்கோம். எம்பசைஸ் அப்படின்னா அசன்ச்சுவேட். அசன்ச்சுவேட்னா என்ன அர்த்தம், ஹைலைட் பண்ணி பேசுறது. ஓகேவா, மிகைப்படுத்தி பேசுறது தான் இந்த எம்பசைஸ்க்கான அர்த்தம். அசன்ச்சுவேட், இட் இஸ் டு ஹைலைட் சம்திங். ஓகேவா, மிட்டிகேஷன். மிட்டிகேஷன்னா குறைக்கிறது, டிமினிஷ் பண்றது, ஈஸ், ரெடியூஸ், டிக்ரீஸ், டிமினிஷ் எல்லாமே தான். ஓகேவா, பிளஞ்ச் அண்ட் பிளமெட். ஸோ இந்த வேர்ட் நம்ம ரிப்பீட்டடாக பார்ப்போம். பிளஞ்ச் அண்ட் பிளமெட்னாலும் குறைக்கிறது. ஓகேவா, ஓகே லாஸ்ட் நெகோசியேஷன். பைலேட்ரல் நெகோசியேஷன் சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். டாக்ஸ் தான், பேச்சுவார்த்தை தான் நம்ம நெகோசியேஷன் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நெகோசியேஷன்ஸ்னா டாக்ஸ்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான எடிட்டோரியல் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.